வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் செய்தி சொல்லும் சேதி. மலிவாகிப் போன மனித உயிர்கள், மாசடைந்து போகும் மண்ணும் நீரும். மத்திய பிரதேச மாநிலம் போபால் நகரில் இருந்து நச்சுத்தன்மை கொண்ட ஆலை கழிவுகளை அகற்றி தீர்வு செய்வதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்து தற்போது ஊடகங்களில் அலசப்பட்டு வரும் செய்தியின் சேதியை விரிவாக காண்போம். போபால் நகரில் செயல்பட்டு வந்த யூனியன் கார்பைடு நிறுவனத்தின் பூச்சி கொல்லி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையில் 1984ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி மிதைல் ஐசோசேனேட் விஷவாயு 45 டன் அளவிற்கு கசிந்து வெளியேறியதால் போபால் நகரில் அரசாங்க புள்ளி விவரப்படி 3787 பேர் பலியானதாக குறிப்பிடப்பட்ட போதிலும் இறந்தவர்களின் எண்ணிக்கை 15,000க்கும் அதிகமானது என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் 6 லட்சம் எனவும் மதிப்பிடப்பட்டது. உலகின் மிகப்பெரிய கோரமான ஆலை விபத்திற்கு காரணமான இந்த ஆலை உடனடியாக மூடப்பட்டு இவ்விபத்தின் காரணம், விளைவுகள், வழக்குகள், நஷ்டஈடு நடைமுறைகள் ஒரு தனி கதை. இந்த ஆலையில் 1969ஆம் ஆண்டில் இருந்து பூச்சி மருந்து தயாரிக்கப்பட்ட ரசாயன நச்சுப் பொருட்களின் கழிவுகள் அவ்வப்பொழுது ஆலை வளாகத்தில் இருந்து நீக்கப்படாமல் ஆலை வளாகத்திலேயே விபத்து நடந்த 1984ஆம் ஆண்டு வரை குவிக்கப்பட்டு வந்துள்ளன. இக்கழிவுகளை ஆலை மூடப்பட்ட பின்னரும் அங்கேயே விட்டு வைத்தால் மண்ணும் நிலத்தடி நீரும் மாசடைந்து சுற்றுப்புறச் சூழலுக்கு கேடு விளையும் என்பதால் இந்த கழிவுகளை தீர்வு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், தேசிய பசுமை வாரியம் ஆகியவை ஆணைகளை பிறப்பித்தன. இதனைத் தொடர்ந்து 2005ஆம் ஆண்டில் இக்கழிவுகள் ஆய்வு செய்யப்பட்டு ரசாயன நச்சுப் பொருட்கள் 337 டன்னும், பாதரசம் 1 டன்னும், புதைக்கப்பட்ட ரசாயன பொருட்கள் 150 டன் எனவும் மதிப்பிடப்பட்டு ஆலை வளாகத்தில் 11 லட்சம் டன் மாசடைந்த மண் குவிந்திருப்பதாகவும் மதிப்பிடப்பட்டது. இக்கழிவுகளை இங்கிருந்து அகற்றி தீர்வு செய்வதற்கு 2010ஆம் ஆண்டில் அரசின் குழு ஒன்று அமைக்கப்பட்டு அறிக்கை பெறப்பட்டதோடு இப்பணியை கண்காணிப்பதற்கு 2011ஆம் ஆண்டில் மேற்பார்வை குழு ஒன்றும் அமைக்கப்பட்டது. இக்குழுவானது 2011ஆம் ஆண்டில் முதல் கூட்டம் கூட்டி விவாதித்து 12 ஆண்டுகள் உறக்கத்திற்கு பின்னர் 2023ஆம் ஆண்டில் விழித்து கொண்டு 2வது கூட்டத்தை கூட்டியது அரசு இயந்திரத்தின் அடையாளம். இதற்கிடையே மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 2015ஆம் ஆண்டில் இந்த நச்சு கழிவுகளிலிருந்து 10 டன்களை அகற்றி இந்த மாநிலத்தின் பாலைவனத்திற்கு அருகிலுள்ள தொழில் நகரமான பிதாம்பூருக்கு கொண்டு சென்று இன்சினரேஷன் எனும் அறிவியல் நெருப்பிடல் முறையில் இக்கழிவுகளை தீர்வு செய்து வெற்றிகரமாக பரிசோதித்த பின்னர் இவ்வாறே மற்ற கழிவுகளையும் தீர்வு செய்யலாம் என பரிந்துரைத்தது. எனினும் அரசாங்க இயந்திரமானது தேசிய பசுமை வாரியம் நீதிமன்றங்களின் ஆணைகளுக்கு அசைந்து கொடுக்காமல் அலட்சிய போக்கையே தொடர்ந்ததால் 2024ஆம் ஆண்டின் டிசம்பர் மாதத்தில் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் இந்த பிரச்சனை 1 மாதத்திற்குள் தீர்வு காணப்பட வேண்டும் என கடுமையாக ஆணையிட்டது. இதனைத் தொடர்ந்து முடங்கியிருந்த அரசு இயந்திரம் முடுக்கிவிடப்பட்டு போபால் நகரில் இருந்து ஆலை கழிவுகள் 220 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிதாம்பூர் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு வரும் நிலையில் பிதாம்பூர் நகரின் மக்கள் இக்கழிவுகள் அந்நகரில் தீர்வு செய்யப்படுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தை தொடங்கியுள்ளதால் இப்பணி தற்காலிகமாக முடங்கி போய் உள்ளது.
பல ஆண்டுகளாக தேக்கி வைக்கப்பட்டுள்ள நச்சுத்தன்மை வாய்ந்த ஆலை கழிவுகள் மழைக்காலத்தில் வெள்ள நீருடன் கலந்து நிலத்தடி நீரையும் ஆற்று நீரையும் மாசுபடுத்தியுள்ளதால் இதனை பயன்படுத்தும் போபால் நகர மக்களுக்கும் புற்றுநோயும் மற்ற நோயும் ஏற்படுவதாக ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இத்தகைய நெருக்கடியான தருணத்தில் இந்த கழிவுகளை பாதுகாப்பாக தீர்வு செய்வதற்கான அறிவியல் நடைமுறைகளை பிதாம்பூர் பொதுமக்களிடம் எடுத்து கூறி அவர்களது ஒப்புதலுடன் இந்த பணியை முடிப்பதே அரசின் கடமையும் பொறுப்பும் ஆகும். இந்த நேரத்தில் போபால் விஷவாயு விபத்தின் பின்னணியில் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி பொதுமக்கள் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டக் களத்தில் 13 பேரை துப்பாக்கிச் சூட்டிற்கு பலி கொடுத்து அபாயகரமான ஆலையை மூட வைத்த அவர்களது போராட்டத்திற்கு எதிராக கருத்து கொண்டவர்கள் இப்பொழுதாவது சரியானதை புரிந்து கொள்வார்கள் என நம்புவோம். நன்று நண்பர்களே, செய்தி சொல்லும் சேதியின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.